This is a top most government autonomous college. Coimbatore located ஆயிருக்கு 1945ல ஸ்டார்ட் பண்ண ஒரு காலேஜ்ங்க. கிட்டத்தட்ட 79 years old. ஏசியாலே மிக குறைந்த காலேஜ் ஃபீஸ் வந்து GCD தான் வாங்குறாங்க. ஒட்டுமொத்தமாவே காலேஜ் ஃபீஸ் எல்லாமே மிக முக்கியமா எத்தனை கோர்சஸ் இருக்கு அப்படினு பார்த்தலாம். மொத்தம் 9 UG கோர்சஸ் இருக்கு. இத தான் நீங்க கவுன்சிலிங்ல அட்டெண்ட் பண்ணி மிக முக்கியமான விஷயம் இந்த கிளப் ஆக்டிவிட்டீஸ் தான். கிட்டத்தட்ட GCT கோயம்புத்தூர்ல மட்டுமே 30க்கும் மேற்பட்ட கிளப்ஸ் இருக்குங்க. இந்த கிளப்ஸ் மூலமா பயனடைறது அப்படிங்கிறது by the seniors for the juniors இதான் காலேஜோட மோட்டோங்கற மாதிரி சொல்லலாம். நிறைய மாணவர்கள் இன்னைக்கு சக்சஸ் ஆகிறதுக்கான காரணம் சீனியர்ஸ் அப்படிங்கிற கோயம்புத்தூர்ல 2024 வருஷம் என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் ஆயிருக்குன்னு பார்க்க போறோம். இந்த டேட்டா எங்கேயுமே இல்லைங்க. காலேஜ்ல கேட்டு ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்ல நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஹையஸ்ட் salary பேக்கேஜ் என்ன, லோயஸ்ட் salary பேக்கேஜ் என்ன salary பேக்கேஜ்ல பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா. ஃபீஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப் GCT கோயம்புத்தூர்ல ஃபீஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கோம். ஸ்காலர்ஷிப்ஸும் ரொம்ப அதிகம். ஃபீஸும் ஸ்காலர்ஷிப்பும் என்னென்ன 23ல என்ன கட் ஆஃப் மார்க் அப்படிங்க இந்த பக்கம் கொடுத்திருக்கேன். இந்த வருஷம் டிக்ரீஸ் ஆயிருக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கறது இந்த ஸ்லாஷ் போட்டு பக்கத்துல கொடுத்திருக்கேன். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட், GCT கோயம்புத்தூர் அலுமினஸ். இந்த வீடியோல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் பத்தின கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்க போறோம். இது மட்டும் இல்லங்க, 2024 வருஷம் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது ஒரு சில மார்க்குக்கு மேல குறைந்தும் ஒரு சில மார்க்குக்கு மேல இன்க்ரீஸ் ஆயும் காணப்படுது. இந்த அனாலிசிஸை வச்சு இந்த காலேஜுக்கு 2024 வருஷம் எந்தெந்த கட் ஆஃப் மார்க்குக்கு என்னென்ன கோர்ஸ்ல என்னென்ன கம்யூனிட்டியில சீட் அலாட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பேச போறோம். மேலும் GCT கோயம்புத்தூரோட 2024 வருஷம் கரண்ட் இயர் பாஸ்ட் அவுட் பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை நம்ம காலேஜ்ல இருந்து உள்ள கேட்டு வாங்கி உங்களுக்காக டிஸ்ப்ளே பண்ண போறோம். ரொம்ப மிக ஷாக்கிங்கான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ரொம்ப குறைவான பிளேஸ்மெண்ட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இந்த காலேஜோட சிறப்புகள் என்ன, இந்த காலேஜ் படிக்கிறதுனால என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ரொம்ப பழமை வாய்ந்த டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இங்க சீட் வாங்குறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. ஒன்லி மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இங்க அட்மிஷன்ஸ் கிடைக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது கிடையாது, ரெக்கமெண்டேஷன் கோட்டா அப்படிங்கிறது கிடையாது, CEG MIT கேம்பஸ்ல கொடுக்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியல் கோட்டா கூட கிடையாது. ஒன்லி கவுன்சிலிங் மூலமா வர மாணவர்களுக்கு மட்டும் தான் இங்க அட்மிஷன்ஸ் தராங்க. இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் என்னென்ன மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு, காலேஜ்ல ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். GCT பத்தின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். GCT கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2005 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடுங்க. இந்த காலேஜோட ரிவ்யூவும் இந்த வருஷத்தோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்டா நம்ம பார்க்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த காலேஜோட ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். இது ஒரு டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் அட்டானமஸ் காலேஜ், கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கு. 1945ல ஸ்டார்ட் பண்ண ஒரு காலேஜுங்க. கிட்டத்தட்ட 79 years ஓல்டு கேம்பஸ். நிறைய அலுமினிஸ் இந்த காலேஜ்ல இருக்காங்க. அதாவது முன்னாள் மாணவர்கள் எடுத்துட்டோம்னா இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இருக்க டாப் மோஸ்ட் கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸோட CEOs, நிறைய கம்பெனிஸோட ஃபவுண்டர்ஸ், நிறைய IAS ஆபீசர்ஸ், கவர்மெண்ட் கெசட் ஆபீசர்ஸ் சொல்லிட்டு பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு கல்லூரி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சோ இங்க படிக்கிறதே ரொம்ப பிரஸ்டீஜியஸான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம 150 ஏக்கர் கேம்பஸ்ங்க கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் NACல A கிரேட் வச்சிருக்காங்க. நிறைய கோர்சஸ் இங்க NBA அக்ரிடேஷன்ஸ் இருக்கு. 2022 வருஷம் NIRF ரேங்கிங்ல லிஸ்ட் அவுட் ஆன ஒரு காலேஜ். மொத்தம் 9 UG கோர்சஸ் இருக்கு. அது என்னென்னங்கிறது அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். மேலும் 11 PG கோர்சஸ் இந்த காலேஜ்ல இருக்கு. இது மட்டும் இல்லாம ஏசியாலே மிக குறைந்த காலேஜ் ஃபீஸ் வந்து GCD தான் வாங்குறாங்க. ஒட்டுமொத்தமாவே காலேஜ் ஃபீஸ் எல்லாமே சேர்த்துனாலும் 10,000 ரூபாய்க்கு உள்ளதான் வாங்குறாங்க, which is very cheap. இன்ஜினியரிங்கை செலவே இல்லாம படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இந்த காலேஜ் கரெக்டான கேம்பஸுங்க. மேலும் இந்த காலேஜ் எதுக்கு சிறப்பான ஒரு காலேஜ்னு பார்த்தோம்னா, ஆப்வியஸ்லி அலுமினி நெட்வொர்க் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கல்லூரி. கிளப்ஸுக்கு ரொம்ப பேர் போன ஒரு காலேஜுங்க. கிளப் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து மாணவர்கள் நிறைய பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ரீசன்ட் டைம்ஸ்ல அலுமினி சப்போர்ட் மூலமா நிறைய பேர் பிளேஸ் ஆயிட்டு இருக்காங்க. அதாவது இங்க படிச்சு முடிச்சு வெளியே போய் கம்பெனி வச்சிருக்கிறவங்க திரும்பி இந்த காலேஜ்ல இருக்கிற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வராங்க. இதனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது உருவாகுது. மேலும் ஸ்போர்ட்ஸ்ல நீங்க இருக்கிறீங்களா, உங்களுக்கு இந்த காலேஜ் ரொம்ப நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப பேர் போன ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. ஆப்வியஸ்லி பிளேஸ்மெண்ட்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மேலும் இந்த காலேஜ் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் யூடியூப்ல வேற எங்கேயுமே உங்களுக்கு தெளிவாக கொடுக்க மாட்டாங்க. நம்ம சேனல்ல தான் தெளிவாக கொடுக்க முடியும். பிகாஸ் இந்த காலேஜோட முன்னாள் மாணவன் அப்படிங்கிற ஒரு
விஷயமும் நமக்கு பொருந்தும். இங்க தான் நம்ம வந்து காலேஜ் படிச்சு முடிச்சோம் இன்ஜினியரிங். முடிச்சிட்டு ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் 2022 EIE டிபார்ட்மெண்ட்ல நான் தான் வாங்கியிருந்தேன். ஸோ யூ கேன் வெரிஃபை ஆல்சோ. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, பட் ஐ செக்யூர்ட் 194 கட் ஆஃப் மார்க் அண்ட் காட் திஸ் காலேஜ். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. காலேஜ் படிக்கும் போது நிறைய கிளப் ஆக்டிவிட்டீஸ்ல பிரசிடென்ட்ஸ் ஆகும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ற பொசிஷன்லயும் நான் இருந்திருக்கேன். இது மட்டும் இல்லாம தாய்லாந்து வரைக்கும் இன்டர்நேஷனல் யூத் கான்வகேஷனுக்கு செலக்ட் ஆகி இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போயிருக்கோம். சீமன் ஸ்காலர்ஷிப்ல செலக்ட் ஆகி இந்தியால 150 மாணவர்கள் ஒரு மாணவனா செலக்ட் ஆகி நிறைய இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கெயின் பண்ணியிருக்கோம். ஸ்காலர்ஷிப்ல இருந்து ஆரம்பிச்சு டிஸ்டிங்ஷனோட காலேஜை முடிச்சுட்டு வந்திருக்கேன் நான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ப்ராப்பரான ஒரு ஆள் கிட்ட தான் நீங்க கரியர் கைடன்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கறத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததா இன்ஸ்டிடியூட் வந்து எது மூலமா சப்போர்ட் பண்ணப்படுதுன்னு பார்த்தோம்னா உலக வங்கி வேர்ல்ட் பேங்க் வந்து இந்த காலேஜுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டெக்கீப் மூலமா நிறைய ஃபண்டிங் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இங்க 2 சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸும் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ளதா சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஃபேஸ் 2ல வந்து கிட்டத்தட்ட 12.5 கோடி ரூபாய் வந்து இந்த காலேஜுக்கு ஃபண்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உலக வங்கி மூலமா சப்போர்ட் பண்ணி இந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இயங்கிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்ததா இந்த காலேஜ்ல மிக மிக முக்கியமா எத்தனை கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். மொத்தம் 9 யூஜி கோர்சஸ் இருக்கு. இதை தான் நீங்க கவுன்சிலிங்ல அட்டெண்ட் பண்ணி சூஸ் பண்ண போறீங்க. இதுல சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த டிபார்ட்மெண்ட் தான் நான் ஜிசிடில முடிச்சேன். எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனில 7.5 lakhs ஹையஸ்ட் salary பேக்கேஜ் அந்த வருஷத்துக்கு EIE டிபார்ட்மெண்ட்ல அதான் ஹையஸ்ட் salary பேக்கேஜ். எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனில VLSI டொமைன்ல பிளேஸ் ஆகி பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரியர் கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்னால இந்த விஷயத்தை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். எனிவேஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிடெக் ஐடி, பிடெக் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி இந்த 9 கோர்சஸ் இந்த கல்லூரியில் இருக்கு. இந்த காலேஜ்ல மிக மிக முக்கியமான விஷயம் இந்த கிளப் ஆக்டிவிட்டிஸ் தான். கிட்டத்தட்ட GCT கோயம்புத்தூர்ல மட்டுமே 30க்கும் மேற்பட்ட கிளப்ஸ் இருக்குங்க. இந்த கிளப்ஸ் மூலமா பயனடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். நான் பிரசிடென்ட்டா காலேஜ் படிக்கும்போது இருந்த கிளப்னு பார்த்தோம்னா வைஸ் சர்வீஸ் கிளப் ஆஃப் GCT யூத், அதாவது YMCA அப்படின்னு சொல்லுவாங்க, யங்ஸ் மென்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன். இது ஒரு சர்வீஸ் கிளப், சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் கிளப்பாகவும் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கிளப் மூலியமா பிரசிடென்ட்டா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணி காலேஜ்ல பிரசிடென்ட்டா இருந்து அண்ட் தென் ஃபைனலா நிறைய ஆக்டிவிட்டீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய லெவல்ஸ் தாண்டி டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், அதுக்கப்புறம் இந்தியா ஏரியா லெவலை தாண்டி இன்டர்நேஷனல் லெவல்ல 90 கண்ட்ரீஸ்ல இருந்து ஒவ்வொரு கண்ட்ரில இருந்தும் யூத்ஸை வர வச்சிருந்தாங்க. அந்த யூத் கான்வகேஷன்ல தாய்லாந்துல 2022 வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ இதனாலேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளப்பை இந்த காலேஜ்ல ஃபோக்கஸ் பண்றது இன்னும் பெட்டரா இருக்கும். பிகாஸ் இன்டர்நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். கம்ப்ளீட்லி ஸ்பான்சர் பண்ணி உங்களுக்கு கிளப்பே கூட்டிட்டு போயிருந்தாங்க. சோ உங்களுக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைக்கும். சோ இந்த காலேஜ்ல வந்து பார்த்தோம்னா தமிழ் மன்றம், தமிழ் நல்லா வரும்னு சொல்றவங்க தமிழ் மன்றம், இங்கிலீஷ் நல்லா வரும்னு சொல்றவங்களுக்கு இங்கிலீஷ் கிளப், ஃபைன் ஆர்ட்ஸ் நல்லா ஆர்ட்ஸ் நல்லா வரும்னு சொல்றவங்களுக்கு ஆர்ட்ஸ் கிளப், சர்வீஸ் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வைஸ் சர்வீஸ் கிளப். இதுல வந்து நீங்க நிறைய விஷயங்களை ஃபெல்லோஷிப்ல இருந்து எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். நிறைய ஆக்டிவிட்டீஸும் உங்களுக்கு இருக்கும். நான் வந்து டெக்னிக்கலி நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பேன்னா சொசைட்டி ஆஃப் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிற கிளப். நான் இது இல்லாம UPSC, TNPC மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ்பிரன்ஸ் கவுன்சில்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு மட்டுமே தனியா ஸ்டூடெண்ட்ஸாவே ட்ரெயின் பண்ற மாதிரியான ஒரு கிளப், க்ளோடிங் கிளப், ஏரோஸ்பேஸ் கிளப், டிஃபென்ஸ் கிளப், NCC, NSS, IEEE சார்ட்டர், ரோட்ராக் கிளப், டான்ஸ் நல்லா வரும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டான்ஸ் கிளப், மியூசிக் நல்லா வரும்னு சொல்றவங்களுக்கு மியூசிக் கிளப், ஜேர்னலிசம் நல்லா வரும்னு சொல்றவங்களுக்கு SJC, யூத் ரெட் காஸ், இந்த மாதிரி பலதரப்பட்ட கிளப்ஸ் டெக்னிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு இருக்கு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு இருக்கு, செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த காலேஜ் இருக்கு. GCT அப்படிங்கிறது பை த சீனியர்ஸ் ஃபார் தி ஜூனியர்ஸ், இதுதான் காலேஜோட மோட்டோங்கிற மாதிரி சொல்லலாம். நிறைய மாணவர்கள் இன்னைக்கு சக்சஸ் ஆகிறதுக்கான காரணம் சீனியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நீங்க நினைப்பீங்க கவர்மெண்ட் காலேஜ்னா ராகிங் ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு. கிடையாது. இந்த கல்லூரியில சீனியர்ஸும் ஜூனியர்ஸும் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. பிகாஸ் எந்த ஒரு சப்போர்ட்னாலுமே ஜூனியர்ஸ்க்கு சீனியர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஜூனியர்ஸ் என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னாலும் சீனியர்ஸ் கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுப்பாங்க. நீங்க பார்த்த இந்த 30க்கும் மேற்பட்ட கிளப்லயுமே சீனியர்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மென்டர்ஸ். என்னென்ன விஷயத்தை எப்படி பண்ணணும், ஒரு ஈவெண்ட் எப்படி மேனேஜ் பண்ணணும், எல்லாமே டாப் டு பாட்டம் சீனியர்ஸ் தான் ஜூனியர்ஸ்க்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ GCTல கிளப்ல இருக்கிறதுங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். நீங்க சப்ஜெக்ட்ல எந்த அளவுக்கு இன்வால்மெண்டா இருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலா நீங்க கிளப்ல இன்வால்மெண்டா இருந்தீங்கன்னா நிறைய விஷயத்தை கத்துக்கலாம். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கிளப்ல எல்லாம் போயிட்டோம்னா படிப்பு கெட்டும்னு நினைக்காதீங்க. கிளப்ல இருக்கிற 95% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருவாங்க. மீதி 5% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப்ல அவங்க செய்யற ஆக்டிவிட்டிஸ் வச்சு
பிசினஸ் ஆரம்பிக்கிறதோ ஆண்டர்பிரினர்ஷிப் ஆரம்பிக்கிறதோ இல்லைன்னா அது மூலியமா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்றோம் இந்த மாதிரி சக்சஸா தான் போவாங்களோ தவிர நெகட்டிவா போகவே மாட்டாங்க. ஜிசிடில கிளப்ஸ் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததா ஜிசிடி கோயம்புத்தூர்ல 2024 வருஷம் என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் ஆயிருக்குன்னு பார்க்க போறோம். இந்த டேட்டா எங்கேயுமே இல்லைங்க, காலேஜ்ல கேட்டு ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்ல நம்ம தான் கொடுக்குறோம். ஜிசிடி கோயம்புத்தூர் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிளேஸ்மெண்ட்ஸை செக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. நம்ம நிறைய வீடியோஸ்ல சொன்னதான். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா 2024 வருஷம் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல 43 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க. சிஎஸ்சில 44, இசி டிபார்ட்மெண்ட் 34 ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரிபிள்இல 25 ஸ்டூடெண்ட்ஸ், இஐஇல 27, ஐபிடில 37, ஐடில 38, மெக்கானிக்கல் 58, ப்ரொடக்ஷன்ல 27, மொத்தமா 333 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ டோட்டலா பெர்சன்டேஜ் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா 70 to 75% ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து 2024 வருஷம் வந்திருக்கு. ரெசிஷன்ல இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சுமாரா ஆவரேஜா பார்க்கப்படுதோ தவிர ரொம்ப டாப் கிளாஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்னோ ரொம்ப ரொம்ப மோசமான பிளேஸ்மெண்ட்ஸும் சொல்ல முடியாது. ரெசிஷனுக்கு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆவரேஜா பார்க்கப்படுது. மேலும் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்குற மாணவர்கள் இன்னுமே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு காலேஜ் சூஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த கட்டமா மிக முக்கியமான விஷயம், ஜிசிடி கோயம்புத்தூர்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் என்ன, லோயஸ்ட் சேலரி பேக்கேஜ் என்ன சேலரி பேக்கேஜ்ல பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்டா சிவில் இன்ஜினியரிங்ல ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜா கோர் கம்பெனில ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு கம்பெனி இது, துபாயில இருக்கிற ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற கம்பெனி 13 lakhs per annum ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜா பிளேஸ் ஆயிருக்காங்க. லோயஸ்ட் சேலரி பேக்கேஜ் 1.86 lakhs per annum. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜா 8.05 lakhs, லோயஸ்டா 1.8 lakhs per annum இருக்கு. ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்ல இருக்கலே ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் ஆஃப் ஜிசிடி கோயம்புத்தூர் 15 lakhs per annum இருந்திருக்கு. இது இல்லாம லோயஸ்ட் சேலரி பேக்கேஜ் 2.2 lakhs per annum. இசி டிபார்ட்மெண்ட் 8 lakhs per annum ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் ஆகும். லோயஸ்ட் வந்து 3.5 lakhs per annum இருந்திருக்கு. அதுக்கு அடுத்ததா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்ல ஹையஸ்ட் வந்து 8.05, லோயஸ்ட் 3.3. இஐஇ டிபார்ட்மெண்ட்ல ஹையஸ்ட் 7 LPA, லோயஸ்ட் வந்து 2.5 LPA. சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல ஹையஸ்ட் 7.5, லோயஸ்ட் வந்து 3.36 lakhs per annum. அதுக்கடுத்தா ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஹையஸ்ட் வந்து 8.4 lakhs per annum, லோயஸ்ட் வந்து 3.3 lakhs per annum. ஐபிடி வந்து ஹையஸ்ட் 5 lakhs, லோயஸ்ட் வந்து 3 lakhs per annum. இதுக்கு அடுத்ததா ஃபீஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப். ஜிசிடி கோயம்புத்தூர்ல ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கோம். ஸ்காலர்ஷிப்ஸும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபீஸும் ஸ்காலர்ஷிப்பும் இங்க என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தலாம். மொத்தமா ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ்னு பார்த்தோம்னா 10,000 ரூபாய்க்கு மேல உங்களுக்கு வராது. மேக்ஸிமமாவே 1 இயருக்கு 10,000 தான் காலேஜ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ். எல்லா ஃபீஸும் சேர்த்து நீங்க கட்டுவீங்க. முதல் பட்டதாரி ஆனாலும் சரி, முதல் பட்டதாரி அல்லாத மாணவனாக இருந்தாலும் சரி, என்ன கம்யூனிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இதுதான் ஃபீஸ். அதுக்கடுத்தா ஹாஸ்டலுக்குன்னு பார்த்தோம்னா 1 இயருக்கு டெபாசிட் மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு 11,000 இருந்து 12,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நீங்க ஹாஸ்டலுக்கு கட்டுவீங்க. மெஸ்ஸுக்கு மாசம் 3,000 இருந்து 3,500 ரூபாய் வரைக்கும் பே பண்ணுவீங்க. இது மாசம் மாசம் பில்லு. மல்டிபிள் ஸ்காலர்ஷிப். ஜிசிடி எடுக்கிறதுக்கு இன்னொரு காரணம், நிறைய ஸ்காலர்ஷிப் மாணவர்களுக்கு கிடைக்கும். இதுல மிக மிக முக்கியமான விஷயம் இந்த சீமன்ஸோட ஸ்காலர்ஷிப் தான். ஏன்னா இதுல இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் வரும்போது நான் வீடியோ பண்றேன். இதை கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிற எந்த மாணவனாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஜிசிடில நிறைய மாணவர்கள் அப்ளை பண்ணுவாங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம் நான் காலேஜ் படிக்கும்போது இந்த கம்பெனியோட ஸ்காலர்ஷிப் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு லேப்டாப் கொடுத்துருவாங்க. இயர்லி 30,000 ஸ்காலர்ஷிப் தருவாங்க. இன்டர்ன்ஷிப் வந்து மும்பை, அஸ்ஸாம், கவுஹாத்தி, பெங்களூர் இந்த மாதிரி இந்த சீமன்ஸ் கம்பெனிலே உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பும் வாங்கி கொடுத்துருவாங்க. சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இது இல்லாம பர்சனல் மென்டர்ஷிப் கொடுத்துருவாங்க. பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இதே மாதிரி ஃபவுண்டேஷன் ஃபார் எக்ஸலன்ஸ் சொல்லிட்டு எப்படி நான் சீமன்ஸ் ஸ்காலர்ஷிப் சொன்னனோ அதே மாதிரியான அமௌண்ட், அதே மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். இதுல இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது மட்டும் வராது. இந்த ட்ரஸ்ட்ல இருந்து கொடுக்குற மாதிரி சொல்லலாம். ஒரு கம்பெனி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தராங்கன்னா அதுல இருந்து இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்கு. பிரகதி ஸ்காலர்ஷிப் கேர்ள்ஸுக்கு வந்து வருஷம் ஒரு 50,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட். ராபர்ட் பாஷ்னு சொல்லிட்டு ஒரு தனி கம்பெனி வந்து ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஒரு காலேஜுக்கு மொத்தமா 6 ஸ்டூடெண்ட்ஸ் தான் செலக்ட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு கொடுப்பாங்க. இந்த அவார்ட்லயும் நிறைய ஸ்காலர்ஷிப் வரும். நான் என்னோட காலேஜ் டைம்ல நானும் ராபர்ட் பாஷோட ஒரு ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் தான். இது மட்டும் இல்லாம ஸ்டார் ஸ்காலர்ஷிப் சொல்லிட்டு வருஷம் வந்து ஒரு 30,000 40,000 கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து ஜிசிடில கிடைக்கும். ஸோ ஜிசிடி கோயம்புத்தூர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன். இங்க அட்மிஷன் வாங்குறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஜிசிடில ஃபெசிலிட்டிஸை கரெக்டா
அசெட்டா யூஸ் பண்ணிக்கிற காலேஜ்லயும் போய் நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் ஃபியூச்சரும் நல்லா இருக்கு. காலேஜ்ல போயிட்டு படிக்காம நீங்க சரியா உங்க வாழ்க்கையை கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கண்காணிக்க யாரும் இருக்க மாட்டாங்க. உங்க லைஃப் கேள்விக்குறியாயிரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நீங்க தனிப்பட்ட முறையில் படிச்சு நல்லா வந்துருவீங்க அப்படின்னா, செல்ஃப் ஸ்டடி பண்ணிருவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, உங்களோட கரியரை நீங்க கரெக்டா பார்த்துப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா ஜிசிடியை நீங்க யோசிக்காம எடுங்க. ஸ்காலர்ஷிப்ல இருந்து ஆரம்பிச்சு, சீனியர் சப்போர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு, பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து அலுமினி நெட்வொர்க் சப்போர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நீங்க படிக்க தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விஷயம் எடுக்காம இருந்தீங்கன்னா நீங்க பிளேஸ் ஆகாத லிஸ்ட்ல போயிருவீங்க. இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஜிசிடி கோயம்புத்தூர்ல 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிளேஸ் ஆக கிடையாது. அந்த லிஸ்ட்ல நீங்க போகணும்னு நினைக்கிறீங்கன்னா படிக்காம இருங்க. ஆனா நீங்க அந்த லிஸ்ட்ல இல்லாம நான் பிளேஸ் ஆகிற லிஸ்ட்ல போகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்ணு கருத்துமா படிச்சுக்கோங்க. இப்போ ஜிசிடில இந்த வருஷம் சேரணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு என்ன கட் ஆஃப் மார்க் தேவைப்படும்? ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2024 ஃபார் ஜிசிடி கோயம்புத்தூர் என்னங்கிறத இப்ப பார்த்தலாம் வாங்க. ஜிசிடி கோயம்புத்தூர்ல 2024 வருஷம் கட் ஆஃப் மார்க் தேவைன்னா எவ்வளவு தேவைப்படும்? 2023 என்ன கட் ஆஃப் மார்க் அப்படிங்க இந்த பக்கம் கொடுத்திருக்கேன். இந்த வருஷம் டிக்ரீஸ் ஆயிருக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கறது இந்த ஸ்லாஷ் போட்டு பக்கத்துல கொடுத்திருக்கேன். சோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஓசி கம்யூனிட்டி இந்த வருஷம் 196 தேவை. லாஸ்ட் இயர் 196.5. இந்த வருஷம் பிசிக்கு வந்து 195 தேவை. ஏன்னா ஒரு 0.5 டிக்ரீஸ் ஆயிருக்கு. பிசி முஸ்லிமுக்கு 194 சேம் கட் ஆஃப் தான் இந்த ரீஜன்ல வர வாய்ப்பு இருக்கு. எம்பிசிக்கு வந்து பார்த்தோம்னா 194.5 தேவை. எஸ்சிக்கு வந்து லாஸ்ட் இயர் 184, இந்த வருஷம் 185.5. எஸ்சிஏக்கு லாஸ்ட் இயர் 186, இந்த வருஷம் வந்து பார்த்தோம்னா இந்த வருஷம் வந்து 187. எஸ்டிக்கு வந்து லாஸ்ட் இயர் 168.5, இந்த வருஷம் 173. அதுக்கடுத்தா இசிஇ டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் மார்க் தேவைன்னு பார்த்தலாம். லாஸ்ட் இயர் 195.5, இந்த வருஷம் 195. பிசிக்கு வந்து லாஸ்ட் இயர் 194, இந்த வருஷமும் 194. நான் இப்ப சொல்ற ரெண்டாவதா சொல்றேன் பாத்துங்க, 24ல தேவைப்படுற கட் ஆஃப். நான் சொல்ற கட் ஆஃப் வந்து உங்களுக்கு டெஃபினட்டா இந்த வருஷம் சீட் கிடைக்கும். இந்த முன்ன பின்னெல்லாம் மாறாது. புரியுதுங்களா? அனலைஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆனது டிக்ரீஸ் ஆனது நம்ம சொல்றோம். பிசிஎம்க்கு லாஸ்ட் இயர் 191.5, இந்த வருஷம் 190 192 நம்ம அதை மாத்தி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து 192 சரிங்களா இந்த வருஷம். எம்பிசிக்கு லாஸ்ட் இயர் 192.5, இந்த வருஷம் 193. எஸ்சிக்கு லாஸ்ட் இயர் 179.5, இந்த வருஷம் 181.5. எஸ்சிஏக்கு லாஸ்ட் இயர் 176, இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகி 176 நிக்குதுங்க. அதுக்கடுத்தா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிடெக் ஐடி வந்து ஜிசிடில படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா லாஸ்ட் இயர் 195.5 ஃபார் ஓசி. இந்த வருஷம் பிசிக்கு வந்து ஓசிக்கு வந்து 195, பிசிக்கு அதே 194 கட் ஆஃப்க்கு சீட் கிடைக்கும். பிசிஎம்க்கு லாஸ்ட் இயர் காட்டிலும் இந்த வருஷம் 0.5 அதிகமாக தேவை, 192.5. எம்பிசிக்கு வந்து 193.5, எஸ்சிக்கு வந்து 184.5, எஸ்சிஏக்கு வந்து 178.5 வந்து இந்த வருஷம் தேவைப்படும். ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் 192.5, இந்த வருஷம் 193 ஃபார் ஓசி கம்யூனிட்டி. பிசிக்கு லாஸ்ட் இயர் 190.5, இந்த வருஷம் 191, 0.5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பிசிஎம்க்கு லாஸ்ட் இயர் 187.7, இந்த வருஷம் 189. எம்பிசிக்கு வந்து லாஸ்ட் இயர் 187, இந்த வருஷம் 188. அதுக்கப்புறம் எஸ்சிக்கு வந்து லாஸ்ட் இயர் 176.5, இந்த வருஷம் 179. எஸ்சிஏக்கு லாஸ்ட் இயர் 184.5, இந்த வருஷம் 185.5. எஸ்டிக்கு லாஸ்ட் இயர் 154.5, இந்த வருஷம் 158. அதுக்கடுத்தா இஐ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் 189.45, இந்த வருஷம் 190.5. பிசிக்கு வந்து லாஸ்ட் இயர் 187, இந்த வருஷம் 188. பிசி முஸ்லீமுக்கு லாஸ்ட் இயர் 188, இந்த வருஷம் 189. எம்பிசிக்கு லாஸ்ட் இயர் 186, இந்த வருஷம் 87. எஸ்சிக்கு வந்து லாஸ்ட் இயர் 170, இந்த வருஷம் 172. எஸ்சிஏக்கு 166, எஸ்டிக்கு இந்த வருஷம் 153. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் 182, இந்த வருஷம் 83. இந்த வருஷம் பிசிக்கு வந்து 175 கட் ஆஃப் தேவைப்படும் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன் ஜிசிடி கோயம்புத்தூர். இங்க வந்து பார்த்தோம்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு 120 இன்டேக்குங்க, 60 இன்டேக் கிடையாது. சிவிலுக்கு 120 இன்டேக்கு, மெக்கானிக்கலுக்கு 120 இன்டேக்கு, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜிக்கு 120 இன்டேக்கு. இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு 120 இன்டேக்கு. ஸோ 120 இன்டேக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் ஆன மாணவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால தான் பிளேஸ்மெண்ட்ஸை பார்த்துக்கோங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். நீங்களாவே படிச்சு நீங்களாவே வந்துப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்குன்னா நீங்க எடுக்கலாம். காலேஜ்ல இருந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு பெரிய லெவல்ல கம்பெனிஸ் கூட்டிட்டு வருவாங்க, பிரைவேட் காலேஜஸ் மாதிரி ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி யாரும் நினைக்க வேணாம். இது ஜிசிடி மட்டும் கிடையாது, அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸும் எம்ஐடி கேம்பஸும் ஏசி டெக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். ஜிசிடியும் இதே மாதிரி தான். தப்பு சொல்ல வரல, ரியாலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்றேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம்
இது வந்து பார்த்தோம்னா பிசி முஸ்லீம்க்கு வந்து பார்த்தோம்னா 179, எம்பிசிக்கு வந்து 175 ஃபார் மெக்கானிக்கல், எஸ்சிக்கு வந்து 160, எஸ்சிஏக்கு வந்து 156, எஸ்டிக்கு வந்து 147 இருந்தாலும் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி ஓசி கம்யூனிட்டி இந்த வருஷம் 181 கட் ஆஃப் இருந்தால் சீட் கிடைக்கும். இது வந்து பார்த்தோம்னா பிசி கம்யூனிட்டிக்கு வந்து 172 இருந்தால் சீட் கிடைக்கும். பிசி முஸ்லீம்க்கு 172 இருந்தால் கிடைக்கும். எம்பிசிக்கு 165. இது வந்து பார்த்தோம்னா எஸ்சிக்கு வந்து 150, எஸ்சிஏக்கு 140 கட் ஆஃப் இருந்தால் சீட் கிடைக்கும். இதுக்கு அடுத்தா சிவில் இன்ஜினியரிங் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜா 13 lakhs வாங்கியிருக்காங்க சோபா கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ சிவில் வந்து லாஸ்ட் இயர் 178, இந்த வருஷம் 181. யோசனை பண்ணி பாருங்க, 120 பேர் படித்த சிவில் டிபார்ட்மெண்ட்ல பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கம்மின்னு சொல்லிடணும். 120 பேர் படித்த சிவில் டிபார்ட்மெண்ட்ல 43 பேர் தான் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஆனால் அதுலேயுமே 13 lakhs வாங்கின மாணவர்கள் இருக்காங்க. டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பிரைவேட் காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் கம்மியாகி கட் ஆஃப் மார்க் கம்மியாச்சுன்னா அட்மிஷன்ஸ் ஆகாது, காலேஜ் மேனேஜ்மெண்ட் பாதிக்கப்படுவாங்க. அரசு கல்லூரிகள் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் படித்து நீங்கள் வந்துக்கோங்க. பிசி கம்யூனிட்டிக்கு 173 இந்த வருஷம் தேவை. எம்பிசிக்கு வந்து பிசிஎம்க்கு 167, எம்பிசிக்கு 167, எஸ்சிக்கு 162, எஸ்சிஏக்கு வந்து 148, எஸ்டிக்கு வந்து 140 கட் ஆஃப். ஸோ ஜிசிடி கோயம்புத்தூர்ல 140 கட் ஆஃப் மார்க் இருந்தாலும் எஸ்டி கம்யூனிட்டிக்கு இந்த வருஷம் சீட் கிடைக்கும். இதுக்கு அடுத்ததான் லாஸ்டா வந்து பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஓசி கம்யூனிட்டியில் இருக்கல கம்மியான கட் ஆஃப் மார்க் வந்து ப்ரொடக்ஷன் தான். 179 தான் சீட் கிடைக்கும். பிசி வந்து 175, பிசிஎம் வந்து 171, எம்பிசி வந்து 167, எஸ்சி 162, அதுக்கப்புறம் எஸ்சிஏ வந்து 157, எஸ்டி வந்து 145. ஸோ இதுதான் ஜிசிடி கோயம்புத்தூரோட 2024 வருஷத்துக்கான தேவைப்படுற கட் ஆஃப் மார்க்கு. ஸோ இப்போ தெளிவான டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜிசிடி கோயம்புத்தூர்னா எடுக்கலாமா வேணாமா, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு, என்னென்ன மாதிரியான விஷயங்களா சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு, இதெல்லாமே நான் சொல்லியிருக்கேன். மேலும் இந்த காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி நீங்கள் நேரடியாக போய் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறனால உங்களுக்கு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குமோ தவிர நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஹை லெவலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்லைனா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்க வேணாம். நேரடியாக போய் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி இதுக்கு வீலாக் கொடுத்துருக்கோம். நம்ம சேனலில் ஜிசிடி வீலாக்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஹாஸ்டல் ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். மேலும் நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒரு டைம் கேட்டுக்கோங்க. நீங்கள் நேரடியாக போய் பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஜிசிடி கோயம்புத்தூர் மாதிரி அடுத்ததாக வேற என்ன காலேஜுக்கு நம்ம ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி தெளிவான வீடியோ நம்ம உங்களுக்கு தரோம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.